ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த மகிமையின் திருச்சபையில் மகிமையான ஆராதனை கலந்து கொள்ள மகிமையின் தேவன் எனக்கு உதவி செய்தார். எங்கள் ஊழியத்தில் 1999 வருஷம் நான் ஊழியத்துக்கு வந்தேன். தேவன் நாம் மகிமைக்காக சொல்கிறேன். 99லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சபை கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 27 வாக்குத்தத்தங்கள். 99 என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 2000 என்ன வாக்கு கொடுத்தாரு, வரிசை சொல்ல முடியும். காரணம், அந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும், உயர்த்தும். அல்லேலூயா. அதனால வார்த்தையின் மீது நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும், வசனத்தின் மீது நமக்கு ஒரு வாஞ்சி இருக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவினவு கிரியை செய்யும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த வார்த்தைகளை, சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பீராக. உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆவினவரின் ஆளுகையும் பிரசன்னமும் அபிஷேகமும் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என கண்பானவர்களே, பொதுவாகவே நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் அவன் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய பழக்கம் என்னவென்றால், எந்த புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கிறேனோ அந்த புஸ்தகத்தின் மேன்மைகள் சிலவற்றை குறித்து சொல்வதனுடைய பழக்கம். ஆகினாலே இந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். வேதாகமத்திலே மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே 27. அதிலே 43வது புஸ்தகமாக இந்த யோவான் சுவிசேஷம் இருக்கிறது. 43வது புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. கவனிங்கள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுகிற புஸ்தகம் மொத்தம் 4. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த 3 ஆண்டுகால ஊழியத்தை தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதியிருக்கிறார்கள். வேதாகமம் எழுதப்படாததுக்கு முன்பதாக முதலாக ஒரு 5 புஸ்தகத்தை எழுதுவதற்கு தேவன் மோசேயை பயன்படுத்தினார். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். வேதாகமம் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு கடைசி 5 புத்தகங்களை எழுதுவதற்கு தேவன் அன்பின் சீசன் திவ்ய வாசகனாகிய யோவானை பயன்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 1 பேதுரு 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்த விசேஷம். அப்போ முதல் 5 புஸ்தகங்களை மோசே எழுதினார். வேதாகமத்தின் கடைசி 5 புஸ்தகங்களை யோவான் எழுதினார். கிபி 90 எழுதப்பட்ட புஸ்தகம் இது. அல்லேலூயா. என்ன கண்பானவர்களே, இதில் இயேசு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் படிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய். ஏசப்பா என்ன சொன்னாரு? ஆராய்ந்து பாருங்க, என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. சரி, இங்கே ஆவியானவர்
லூக்காவின் மூலமாக அந்த திருச்செய்தியில் எழுதி வச்சிருக்காரு. அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, எப்படி ஆனாங்களாம்? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். என கண்மாணவர்களே, வேதாகமம் என்பது மனிதனால் எழுதப்பட்டதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை கொண்டு எழுதினார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவேன், எல்லா இடங்களும் சொல்லுவேன், இந்த வேதாகமம் மாறி சோதனைக்குட்பட்ட புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. இந்த வேதாகமத்தை எத்தனை பேர் எரிச்சிருக்காங்க. இந்த வேதாகமம் உள்ளே வரக்கூடாது, வேதாகம் மொழிபெயர்க்கக்கூடாது, வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டதுக்காக ஒரு ஊழியரை உயிரோடு தீ வச்சு கொடுத்துட்டாங்க. வேதாகமத்தை தேடி தேடி எரிச்சாங்க. ஏன்னா இதில் ஜீவன் இருக்கிறது. இந்த வேதாகம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நம்ம கரங்களில் வச்சிருக்கிற சாதாரண புஸ்தகங்க, நம்மை உயர்த்துகிற, நம்மை வாழ வைக்கிற, நமக்கு பாவமன்னிப்பை கொடுக்கிற, நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான புஸ்தகம் இந்த வேதாகமம். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 17:17 சொன்னது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரி இருக்கு. இங்கே என்ன சொன்னார் ஆண்டவர்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கணும்? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்க என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்ன செஞ்சாங்க? அவங்க நித்திய ஜீவனுக்கு பாத்திரானார்கள் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? நற்குணசாலிகளாக இருந்தார்கள் போட்டிருக்கு. சரி, இப்போ இது இயேசு சொன்ன வார்த்தைக்கும் இதுக்கும் முரண்பாடு அல்ல. இந்த ரெண்டிலுமே பரிசுத்த ஆவியானவர் அநேக சத்தியங்களை மறைத்து வைத்திருக்கார். இங்கே இயேசு சொன்ன வார்த்தையும் ஆவியானவர் சொன்ன வார்த்தையும் இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இருக்குன்னு இன்னும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்த சத்தியம் என்ன அப்படின்னா, வேத வாக்கியம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஓசையா 8 சொல்லப்பட்டிருக்கு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு என்ன செஞ்சேன்? நான் எழுதி கொடுத்தேன், அவர் என்ன செஞ்சாங்க? அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ வேதத்தில் என்ன இருக்குது? மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். நான் எடுத்துக்கொண்ட இன்றைக்கு தியானிக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, 2 வசனம் கவனிங்க. இந்த சைடு 1 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இந்த சைடு மத்தேயு 1:1 படிங்க. இந்த ரெண்டையும் குறித்து தியானிப்போம். இந்த சைடு 1 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனம், ஆண்கள் சைடு போதும். ஆதாம், சேத், ஏனோஸ். மத்தேயு 1:1. நல்லா கவனிங்க. நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இருக்கார்ல. அதனால இப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் புஸ்தகத்தில் 3 பேர் வருது. ஆதாம், சேத்து, ஏனோசி. இந்த 3 பேருக்கும் மத்தேயு 1 அதிகாரத்தில் வர 3 பேர் வருது. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வைத்திருக்கிற சத்தியங்கள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லி இந்த வார்த்தையை முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க, மட்டும் கையை உயர்த்தி அல்ல சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கவனிங்க. ஆதாம், சேத், ஏனோஸ் 3 பேரும், ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற சத்தியங்கள் என்ன அப்படிங்கிற அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனிங்க. ஆதாம், சேத், ஏனோஸ் யார் அப்படின்னா, ஆதாம் தகப்பன், சேத்து யாரு? மகன், ஏனோசு யாரு? பேரன். அப்ப அப்பா, மகன், மகனோட பிள்ளை. இந்த 3 பேர் ஆதாமு, சேத்தும், ஏனோசும். நல்லா கவனிங்க. ஒரே குடும்பத்தில் பிறந்த 3 பேர். இப்படி சொல்லணும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு இருக்காங்களே. அதே மாதிரி யாக்கோபுக்கு ஆபிரகாம் என்ன உறவு முறை வேணும்? தாத்தா. நீங்க முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆனா இங்க 3 பேர் வருதாங்க. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரும் அப்பா மகன் உறவல்ல, ஆனால் இவங்களுடைய தலைமுறைகளை தாண்டிய உறவு. அதான் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதுனா, ஆபிரகாமின் குமாரன் தாவீது அல்ல. ஆபிரகாம் வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் அப்படின்னு அடுத்த வசனம் ஆரம்பிக்கு. அப்போ ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர் ஆகினால குமாரன் என்னப்பட்டார்? தாவீதையும். தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் தாவீதின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 3 சந்ததிகளை சொல்லுகிறது, அங்கே 3 பேரை சொல்லுகிறது. அப்பா,
மகன், பேரன் 3 பேரும் இங்கே 3 சந்ததிகளையும் பரிசுத்தாவினவர் எப்படி இணைச்சி வச்சிருக்கிறார்னு, அப்படி இணைச்சி வச்சதுனால இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு தேவ ஆவியானவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதையும் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆலோசனையாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் எப்பயுமே பாயிண்டை சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு நேரம் இவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பேசுவேன். நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்கத்தை சொல்லிடுவேன். விளக்கத்தை எழுதிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நேரம் எவ்வளவு கொடுக்கும் அவ்வளோதான் சத்தியத்தை பார்ப்போம்னா, ஆதாம் அப்படின்னு ஈக்குவல் டு போட்டு ஆபிரகாம் போட்டுக்கோங்க, சேத் அப்படின்னு ஈக்குவல் டு போட்டு தாவீது போட்டுக்கோங்க, ஏனோஸ் அப்படின்னு ஈக்குவல் டு போட்டு இயேசு கிறிஸ்துன்னு போட்டுக்கோங்க. நல்லா கவனிங்க. ஆதாமுக்கு ஈக்குவல் யார்? கொஞ்சம் பேசணும். ஆமாம், கொஞ்சம் நீங்கள் பேசினா தான் நான் என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதாமையும் யாரையும் பார்க்க போகிறோம்? ஆதாமையும் ஆபிரகாமையும் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், 38 வருஷம் வியாதியை கடந்தவனே இயேசு சுகமாக்குனார்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? போட்டிருக்கு. அப்படி 38 வருஷம் வியாதியை கடந்த சுகமாக்குறதுனால உங்களுக்கு எனக்கு என்னங்க நன்மை? 38 வருஷத்தை வியாதியாக கடந்தான், அவனை ஏன் சுகமாக்குனாரு. அதனால உங்களுக்கு எனக்கு என்ன நன்மைன்னா, 38 வருஷம் வியாதியை சுகமாக்கும் போது ஏன் வியாதியை கர்த்தர் சுகமாக்க மாட்டாரா? அல்லேலூயா. 12 வருஷம் பெருமளஸ்ரீ கர்த்தர் சுகம் கொடுக்கும் போது ஏன் வியாதியை சுகம் தர மாட்டாரா? வேத வசனத்தை நாம் கேட்கிற போது அந்த வசனம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, கேட்கிற நமக்கும் தேவன் வசனத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அதனால ஆதாமை ஆபிரகாமை இணைக்கனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் பின்னாடி பார்ப்போம். 2வது சேத்தையும் யாரையும் தாவீதையும் இணைக்கிறோம். 3வது ஏனோசையும் இயேசு கிறிஸ்துவையும் இணைக்கணும். கவனிங்க, நான் சுருக்கமாக சொல்றேன். ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆதாம் யாரு? தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஆபிரகாம் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவன். என கண்மாணவர்களே, நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டோம். இந்த உலகத்திலே வாழ்கிற அத்தனை கோடி மக்களையும் உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா மக்களும் கர்த்தருடையவங்க தான். ஆனால் உண்டாக்கப்பட்டதுனால ஒன்றும் கிடையாதுங்க. அழைக்கப்பட்ட ஆபிரகாமால் தான் தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் உங்களை என்னை உண்டாக்கினாரு, அது உண்மை. ஆனால் உண்டாக்கின கர்த்தர் நம்ம அழைத்தார் பாருங்க, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் உண்டாக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். என கண்மாணவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு என இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. சிறு பையனாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் வயதானவளாக இருந்தாலும் தேவனுடைய அழைப்பு என்றைக்கும் மாறாததாகவே இருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நான் பார்ப்பேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பெந்தேகோஸ்தே உபதேசத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவேன். பெந்தேகோஸ்தே சபைக்காக உமக்கு நான் கர்த்தர்கிட்ட சொல்கிறத சொல்கிறேன். ஏன் பாஸ்டர் அப்படின்னா, இந்த உபதேசம் இல்லைன்னா நான் அன்றைக்கி ஊழியக்காராக இருக்க முடியாது. ஏன்னா ஆர்சினா இத்தனை வருஷம் படிக்கணும், எல்லாமே 3 வருஷம் படித்து இங்கிலீஷ் அப்படி ஃப்ளூயன்ஸாக பேசி என்ன செய்யணும், வரணும். ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பைபிளில் இயேசு ரட்சிக்கிறாரு தெரிஞ்சு வந்தோம். இன்றைக்கு தேவன் தேசத்தில் நம்மை மகிமையாக உயர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பார்ப்பேன். நல்லா கவனிங்க. நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட அழகானவர்கள், நம்மை விட திறமசாலிகள், நம்மை விட பணத்திலும் பேர்லையும் புகழும் சிறந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்கங்க. அவர்களையும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. ஆனால் அவர்களை தேவன் அழைக்கவில்லை, நம்மை கர்த்தர் மகிமையாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது இந்த 2025 முழுவதும் கர்த்தர் நம்ம பாதுகாத்தார். அதாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த வழிகளை நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனையோ வேலைகளில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்திருக்குது. நாம் தனிமையாக இருப்பதை உணர்கிறோம். ஒரு பக்தன், ஒரு தேவனுடைய தாசர், புது வருஷத்தில், நான் சொன்னது நடந்த சம்பவம். அவர் இப்படி புது வருஷம்
பிறக்க போவதுக்கு முன்பாக டிசம்பர் 29 தேவ சமூகத்தில் ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து கர்த்தர் நடத்தி வந்த வழிகளுக்காக நன்றி செலுத்தி தேவனை மையப்படுத்தினாராம். அப்போது அவருக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டதான். என்ன அப்படின்னா, இவர் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் 2 கால் தடம் இருந்துச்சான். அப்போ கேட்டார், ஆண்டவர் நான் மட்டும்தானே போனேன் ஆண்டவரே, இங்கே 2 இருக்குண்ணா. இல்லைப்பா, ஒன்று ஓன் காலத்தடம், இன்னொன்று ஏன் காலத்தடம். இந்த வருஷம் முழுவதும் நீ போன எல்லா இடத்துலையும் நான் உன் கூடையே வந்தப்பான்னு கர்த்தர் சொன்னாராம். இவருக்கு அழுக அடக்க முடியலையாம். திருப்பி மறுபடியும் தரிசனம் பார்க்கும்போது அங்கே கல் முள் பயங்கரமான பாதை, அங்கே 2 தடம் மட்டும்தான் இருந்துச்சான். ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், என்ன ஆண்டவரே, நெருக்கம் என் கூடையே வந்தீங்க, நீங்கள் நெருக்கம் வந்திருக்கு, பாடுகள் வந்திருக்கு, இந்த பாதையில் என்னால் நடக்க முடியல, ஆனால் என்ன தனியாக நடக்க விட்டு நீங்கள் விளையிட்டீங்களே நேரம். கர்த்தர் சொன்னாரா, டே நல்லா பாடுறா, என்னுடைய பாதண்டா, உன்னால் நடக்க முடியாதுன்னு உன்னை தூக்கி கொண்டு போனேன் அந்த இடங்களில். எனக்கு அன்பானவர்களே, 2025 அநேகரை கர்த்தர் தூக்கி சுமந்து வந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதனால தாங்க 2026 நம்ம பிரவேசிச்சிருக்கோம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்காக நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் இருக்கு. அழைப்பு என்ன செய்யணும்? நீங்கள் ஏசாயா 51:2 படிக்கலாம் எனக்காக வேண்டி. ஏசாயா 51:2 சீக்கிரம் படிங்க. போதும். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. வரல சொல்லுவோமா? அநேகருக்கு பாஸ்டர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், பாஸ்டர் என்ன செய்யாது தெரியாது. நான் என் சபையே சொல்கிறேன், ஆபிரகாமையும் பார்க்கணும், யாரையும் பார்க்கணும், சாராளையும் பார்க்கணும், பாஸ்டரையும் பார்க்கணும், பாஸ்டர் அம்மாவையும் பார்க்கணும். வரல சொல்லுவோமா? நீங்களாம் பெண்கள் வாழ்க, நீங்களாம் ஞானமானவங்க. ஜெபம் பண்ண 6 மணி ஜெபம் பண்ணு தப்பு இல்லை, ஜெபம் பண்ணலாம், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆனால் பாஸ்டர்கிட்ட மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க, என்ன செய்யுது தப்பு. பாஸ்டர் அம்மாகிட்டையும் ஜெபம் பண்ணணும். எங்கள் சபையில் 6 முடிஞ்சோடனே ஜெபம் பண்ண வரிசையாக நிற்பாங்க. பாஸ்டர் மட்டும் ஒரு சிலர் ஜெபம் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்கும். ஏன்டா செய்ய அப்படின்ட்டு ஒரு நான் ஆராயணில் சொன்னேன், எனக்கு கர்த்தர் ஊழிய அழைப்பு கொடுத்துருக்காரு. நான் அநேக இடங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தை பிரயாணம் பண்ணுறேன். இப்போ அடுத்த வாரம் பாருங்கள், வேலூருக்கு 3 நாள் போகிறேன், போன வாரம் 3 நாள் இருக்கிறேன், இப்படி பிரயாணம் பண்ணுறேன். அதனால் தேவ சமூகத்தில் என்னால் அதிகமாக இருக்க முடியல. ஆனால் பாஸ்டர்மா அப்படி இல்லை, எந்த நேரமும் தேவ சமூகத்திலே இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா அற்புதம் நடக்கும்னு என்கிட்ட வர கூட்டம் போகிற அங்கே போயிடுச்சு. அல்லேலூயா. உண்மை, பாதி பேர் அங்கிட்டு போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆபிரகாமையும் பார்க்கணும், யாரையும் பார்க்கணும், சாராளையும் பார்க்கணும். சரி, இது போகட்டும். பாருங்கள், அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை என்ன செஞ்சேன், அழைத்து. அடுத்து என்ன வருது, ஆசீர்வதித்து. நல்லா கவனிங்க, ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனை என்னன்னா, நாம் அழைக்கப்பட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளி என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்போ எதனால ஆசீர்வாதம் சொல்லுங்க? நான் அழைக்கப்பட்டதுனால. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அடுத்த செஞ்சார், அவனை ஆசீர்வதிச்சாருங்க. இப்போ நீங்கள் 12 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தேன். தேவன் ஆபிரகாம்கிட்ட 4 முறை பேசியிருக்கிறாருங்க. இந்த 4 முறையும் கவனிக்கப்பட வேண்டியது. 1:12 அழைக்கும் போது பேசினார், அதை தனியாக விட்டுருங்க. அடுத்து 15 பேசினார், நான் உனக்கு கேடகும் மகாபரிய பலனமாக இருக்கிறேன். அடுத்து 17 பேசினார், நீ எனக்கு நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்து 21 பேசுறாரு, உனக்கு சாராள் நிச்சயமா குமாரனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு. நல்லா கவனிங்க, 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது, 25ஆம் அதிகாரத்தில் வாழ்க்கை முடிவடைகிறது. அப்படி முடிவடையும் போது அழைப்பு 12. அதற்கு பின்பு அவர் பேசுகிற வார்த்தையில கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாமை தேவன் ஏன் விசுவாசிகளுக்கு தகப்பனாக வைத்தார் என்பது விளங்கும். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ ஆபிரகாமை அழைச்சார்ல, அந்த அழைச்சனால உங்களுக்கு என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 2026 உங்களுக்கு சொல்றேன், நானும் ஊழியக்காரன், ஏமலையும் அபிஷேகம் இருக்கு, ஆவினை ஆளுகை செய்கிறார். ஆகினால ஆவியின் எதிரோடு சொல்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறோம்னு கையை வைத்துங்க. இந்த உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்துக்க அற்புதத்தை, நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை தேவனே செய்வார். காரணம் நம்முடைய பலன் அல்ல, ஆண்டவர் அழைச்சதுனால அதை செய்வாருங்க. அல்லேலூயா. நானும் எத்தனையோ சர்ச்சுக்கு போயிருக்கேங்க.
ஆராதனைக்கு என் சபையை விட்டுட்டு நான் போவேன். எத்தனையோ சபை போயிருக்கேன் தேவன மகிமைக்காக. எனக்கு வந்து தெரியும், என் மகா தான் கிறிஸ்டியா, பாஸ்டம்மா, அண்ணன். நான் வந்து தப்புன்னா தப்புமே, சரின்னா சரிமே, யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் முகஸ்துதியும் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆராதனையை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அல்லேலூயா. மகிமையின் ஆராதனை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது எங்கள் சபையில் நான் அழுது ஆராதிப்பேன், மற்ற எந்த சபையிலையும் அழுது ஆராதித்தது இல்லை. ஆனால் இங்கே அழுது ஆராதிக்க தேவன் உதவி செய்தார். அதற்கு பின்பு தான் கர்த்தருடைய வார்த்தை தாசன் மூலமாக எனக்கு பேசினார். அது ஒரு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் சொன்னார், நண்பா உன்னை மலேசியாவுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா அங்கே பைபிள் ஸ்டடி இருக்குது, நம்ம காலேஜ் மலேசியாவில் இருக்குது, அதனால் உன்னை கூப்பிட்டு போகிறேன், பாஸ்போர்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் பேசினார். இந்த வாரம் இன்னைக்கு தாசன் மூலமாக கர்த்தர் அந்த வார்த்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள் நான் சொல்கிறேன், ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்துக்கு என்ன நிபந்தனை? அழைக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆசீர்வாதங்க. நீங்கள் ஒன்றா அறிஞ்சு கொள்ளுங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. அந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு 2 குரூப்பாக பிரிஞ்சு வேலை செஞ்சாங்க. நான் சொல்கிறது படித்தவங்களுக்கு தெரியும். ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று தீவிரவாதிகள். மிதவாதிகள் லிஸ்ட்டுக்கு தலைவர் காந்தி, தீவிரவாத லிஸ்ட்டுக்கு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவங்க அடித்தா அடிக்கணும்னு சொல்லி இவங்க இருந்தாங்க. இவங்க அடித்தாலும் வாங்கிக்கணும், நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், பாலகங்கார திலகர், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வு என்று முழக்கமிட்டார். அந்த வார்த்தை அந்த நாட்களில் தீயாய் பரவியது. அல்ல சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் நமது பிறப்புரிமை, நாம் அதை அடைந்தே தீர்வோம் நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. 1 பேரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3:9. அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. போதும். எதை அறியணும்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க. என்ன சொல்றானே? அப்படி என்ன அர்த்தம்னா, இன்னும் நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவில்லை, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவே கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சைக்கிள் கூட இல்லைங்க எனக்கு, பாஸ்டர்கள்லாம் சைக்கிள் கூட கிடையாது. நான் ஊழியத்துக்கு வரும்போது இந்த கன்னிசேரி ஊழியத்தில் என் பங்கும் இருக்கிறது என்பது பாஸ்டருக்கு தெரியும். அங்கேருந்து நாங்கள் வந்து ட்ரை சைக்கிளை வந்தோம். எத்தனை நாட்கள் அவர்கள் பசியாக இருந்தது என்பது எனக்கு தெரியும், எத்தனை நாட்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டு வந்து அந்த பாடுகளுக்கு ஏற்ற மகிமையை கர்த்தர் பார்க்க உதவி செய்திருக்கிறாரு. இதை பார்க்கலும் இன்னும் மேலானதை கர்த்தர் காண உதவி செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, சைக்கிள் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு 2 வண்டி, 1 காரு, வீடு, சர்ச்சு, சகலமும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் முழுமை இல்லை. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் சுதந்திரிப்போம். அதான் சொன்னேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதி. அப்போ ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன், ஆதாம் உண்டாக்கப்பட்டவன். நாம் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்ட. எதுக்காக அழைச்சார்? நம்ம 1 தெசலோனிக்கர் 4:3, 4:7 நீங்கள் படித்து பாருங்க. 4:3 படிங்க முதல்ல. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். என்ன? நீங்களாம் எப்படி மாறணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இப்ப 7 படிப்பா, அதிலே அதே அதிகாரத்தில், அசுத்தத்திற்கு அல்ல. எது அழைச்சிருக்காரு? பரிசுத்தத்திற்கே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கண்மான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் அழைக்கப்பட்டான், அவன் பரிசுத்தத்தில் தவறினான். ஆகையினால தான் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே 13 ஆண்டுகள் தொடர்பே இல்லைங்க. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுவார், 13லையும் பேசுவார், 14லையும் பேசுவார், 15லையும் பேசுவார், 16லையும் பேசுவார். 17ஆம் அதிகாரத்தில் அவன் 16ல் தவறு செஞ்சதுனால கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆபிரகாமே, நான் உன்னை அழைத்தேன், பரிசுத்தத்துக்கு அழைத்தேன், ஆனால் நீ என்னுடைய சமூகத்தை விட்டு நான் விரும்பாத ஒன்றை செய்து விட்டாயே என்று சொல்லி மறுபடியும் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு, வாசிங்க வசனத்தை படிங்க. அதாவது ஒரு நிமிஷம், அதாவது ஆதியாகமம் 16 கடைசியும் 17:1 வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது எத்தனை வயதா இருந்தான்? 86 வயதா இருந்தான். இப்ப 17:1 எத்தனை வயசு?
99. அப்போ கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தேவனுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை. காரணம், தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தில் தவறிவிட்டான். என கண்பான திருச்சபையே, தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்ம எதுக்கு அழைச்சார்னா அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி நம்ம பெருத்துரைட்டோ அதே மாதிரி ஹோலினஸ், பரிசுத்தமும் நம்முடைய பிறப்புரிமை என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன், வேதம் சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 24 பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்யணும்? இன்னும் என்ன செய்யணும்? அதுக்கு அளவுகோல் கிடையாதுங்க. நீங்கள் ரோமர் 6 அதிகாரம் 22 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ரோமர் 6:22 படிங்க. பாவத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் போதும்பா. அங்கே என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா பரிசுத்தம்னு போடலை. என்ன போட்டிருக்கு? பரிசுத்தம் ஆகுதல். பரிசுத்தம் என்பது கண்டினியூ ப்ராசஸ், தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒன்று. அதனால தான் பரிசுத்தம் ஆகுது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களையும் என்னையும் தேவன் ஏன் அழைச்சார்னா பரிசுத்த சந்ததியாய் பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு. இந்த தேசம் அசுத்தமானது, இந்த ஜனம் அசுத்தமான ஜனங்கள் நடுவிலே நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லி அடுத்த குறிப்பு போகிறேன். நாம் பாவத்தில் பிறந்தவர்கள், நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆகினால்தான் பரிசுத்தத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்து நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். தேவ சமூகத்தில் அமரும் போதெல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை கேட்கும்போது தேவன் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். இல்லை சொல்லுவோமா? சரி, இப்போ அழைக்கப்பட்டார், உண்டாக்கப்பட்டான் ஆதாம், அழைக்கப்பட்டான் ஆபிரகாம். அப்போ நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். சரி, இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து சேத்து யாருன்னு சொன்னேன்? சரி, இப்போ சொல்கிறேன் பாருங்க. சேத்து நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிங்க. இல்லைடா, அதுக்கு மேலே வசனம் படுறா. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவனுக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று என்ன செஞ்சா? பேரிட்டா. அல்ல சொல்லுமா? அப்போ நல்லா கவனிங்க. இப்ப சேத்து யாருக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கான்? ஆபேலுக்கு பதிலாக. அதாவது காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக யாரு? சேத்து. இப்ப தாவீதுக்கு வருவோமா? இப்ப தாவீது யாருக்கு பதிலாக ராஜாவாகிறாரு? சவுலுக்கு பதிலாக. ஏன்னா சவுல் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றினால சவுலை பிறந்துட்டு இப்ப சவுலுக்கு பதிலாக யார் ராஜாவாகிறா? தாவீது ராஜாவாகிறா. சரியா? இப்ப நமக்கு வரேன். இப்ப நம்ம யாருக்கு பதிலாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், காயினுக்கு பதிலாக ஆபேலுக்கு பதிலாக சேத்தும் சவுலுக்கு பதிலாக தாவீதையும் அபிஷேகம் பண்ணவர் இன்றைக்கு நம்மை வேதாகமத்தில் உள்ள யாரோ ஒரு பரிசுத்தவானுக்கு பதிலாகத்தான் தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ என்ன சொல்லுவேன்? பவுலுக்கு பதிலாக கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? உங்களை சொல்லுவேன், ஸ்தேவானுக்கு பதிலாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்கள் அத்தனை ஊழியக்காரருக்கும் பதிலாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம சொல்லணும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது எனக்காகல, யாரோ ஒருவருக்கு பதிலாக. அதனால அந்த அபிஷேகத்தை கேட்டு தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவர் என்ன சொன்னாரு, பாஸ்டர் ரேநாடு போங்க மரிச்ச அன்னைக்கு என்னை பிறந்த நாள், அப்போ நினச்சிக்கிட்டேன் ரேநாடு போங்கேக்கு பதிலாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. எனக்கு கண்மான்களை மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் தேவன் விசேஷத்தை அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் எதற்கு என்றால் வேதாகமத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுக்கு பதிலாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். நீங்களே எஸ்தராக இருக்கலாம், நெகேமியாவாக இருக்கலாம், தெபோராளாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், ஸ்தேவனாக இருக்கலாம், ஏன் பேதுருவாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், அந்த என் அழைப்பு என்ன? நல்லா கவனிங்க. ஒரு சம்பவத்தை சொல்கிறேனே. இப்போது நாங்கள் கூடி பாஸ்டர் தாவீது சொன்னது போல் திருத்தங்களிலே நான் பாஸ்டர் இன்னொரு டேனியல் இன்னும் சில பிள்ளைகள் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், ஒரு சகோதரிட்ட சொன்னார், ஆண்டவர் உன்னை ஸ்தேவானை போல பயன்படுத்தினார். ஸ்தேவானை தேவன் எப்படி பயன்படுத்தினார்? ஸ்தேவானுக்கு பதிலாக உன்னை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாரு. பாப்பாவுக்கு ஸ்தேவான் என்ன தெரியல. அப்போ முடிஞ்ச உடனே ஜெபம் 3 மணி ஆகி போச்சு. 10 மணிக்கு ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம், எல்லா ஜெபம் ஆவில் நிறைஞ்சு அவ்வளோ மகிமையாக இருந்துச்சு. நல்லா சொல்லுவோமா? அப்போ சொல்கிறாப்புல, என்ன எனக்கு ஸ்தேவானுக்கு பதிலாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்தேவான் யாருனே அப்படின்னா நான் சொன்னேன், அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 அதிகாரம் படித்து பாடுறா, அந்த அபிஷேகத்தை தேவனுக்கு வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க.
நான் மறுபடியும் சொல்லுவேன், காசு கொடுத்து சின்ன ஒரு குண்டூசி நம்ம வாங்கினாலும் அதை நாம் பயன்படுத்தாமல் இருந்தது இல்லை. நம்ம எதுக்கு விலை கொடுத்து வாங்குகிறோம்? எதுக்கு? பயன்படுத்துறதுக்கு. இயேசு ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டு திருச்சபையில் நாட்டியதற்கு ஒரு காரணம் என்ன? உங்களை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன உங்களை கொண்டு தேவன் செய்வாருங்க. இந்த திருச்சபை ஆவிக்குரிய வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்ட திருச்சபையா இங்கே இருக்கிற சிறு பிள்ளையை கொண்டு கூட கர்த்தர் ஆதி திருச்சபை அதே அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற திருச்சபை கர்த்தரே மாற்றுவார். இந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணேன். இப்போ இந்த சபைக்காக அது சொல்லிடுறேன். இந்த வார்த்தை வர்றதுனால சொல்லிடுறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை சாய்ஸ் படுறான். யாத்திரை 34:10. நல்லா கவனிங்க. ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, ஆனால் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இந்த திருச்சபையை குறித்து தேவன் இதன் மூலமாக என்னென்ன அற்புதம் செய்வார்னு ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிட்டாரு. 2026 மறுபடியும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. என்ன படிப்பா? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. போதும், இதுதான்டா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த நல்லா கவனிக்க மாதிரி சொல்றேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்வதற்காகவே கர்த்தர் இந்த ஆராதனைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதாவது வேதாகமத்தின் சில சம்பவங்கள் படிக்கும்போது நமக்கு அப்படி பற்றி பிடிக்கணும். எகு மாறி ஒரு மனுஷன் பைபிளில் 4 அதிகாரம் தான் வருவாருங்க. 4 அதிகாரம் 4 தான். ஆனால் ஆள் டோட்டல் அது என்ன நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் நானும் கர்த்தர் சபையில் வச்சுருக்காருன்னா நம்ம எதற்காக தேவன் அழைத்தாரோ, எதற்காக அபிஷேகம் பண்ணாரோ அந்த அழைப்பையும் அபிஷேகத்தை நிறைந்து அதற்காக செயல்படுவோமேனால் பரலோகம் நம்மை கொண்டு மகிமான காரியத்தை நடப்பிக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் போராட்டமும் வேதனை இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது அப்படியே மறந்துருப்பா, உன்ன மாதிரி பிரச்சனை ஒரு இருப்பான் பாரு, அவனுக்காக உபவாசம் போட்டு ஜெபம். குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க இன்னொரு குழந்தை இல்லாதவர்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், அவர்களுக்கும் அற்புதம் செய்வார். இப்போ கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மக்களை ஓன் கடனுக்காக ஜெபம் பண்ணாத, ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பான் பாரு, அவனுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மாறும், இதுவும் மாறும். என கண்மானங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்காக அல்ல, அது பிறருக்காக என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை பவுலுக்கு பதிலாக ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பவுலை போல பயன்படுத்துவேன். அதாவது வேதாகமத்தில் உன்னை குறித்து எழுதியிருக்கு அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னார், சகோதரா உன்னை குறித்து பைபிளில் நினைஞ்சிருக்கு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எங்கள் சர்ச்சைக்கு ஒருத்தர் வந்தார், அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார், உன்னை குறித்து பைபிள் எழுதியிருக்கு அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன்னா, நம்மளை குறித்து இந்த பைபிளில் எப்படிங்க எழுதியிருக்க முடியும், சும்மா என்னத்தை சொல்லார் போல்க அப்படின்னு நினச்சேன். அவர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு புரியவில்லை, எங்கள் பாஸ்டர் மட்டும் சொல்லவும் இல்லை நம்மளை குறித்து எங்களோட பைபிள் எழுதியிருக்குன்னு. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு இதே கன்னிசேரி பழைய சர்ச்சில் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் போது கர்த்தர் சொன்னார், உன்னை பவுலை போல பயன்படுத்துவேன், நீ புஸ்தகம் எழுதுவ, நீ பைபிள் கிளாஸில் பாடம் எடுப்ப, நீ அநேக நாடுகளுக்கு போகணும் 2000 சொன்னாருங்க. நல்லா கவனிங்க. அப்போ நான் பைபிளுக்கு அழைச்சி படிக்கவே இல்லை. ஆனால் என்ன சொன்னார் கர்த்தருடைய வார்த்தை, பைபிள் கிளாஸில் நேசி அநேக பைபிள் கிளாஸில் பாடம் எடுப்ப. என் மகா கிறிஸ்டியாலும் பாஸ்டர் தாவீது சாட்சி. பைபிள் கிளாஸுக்குள்ளே படிக்கலைங்க. பைபிள் காலேஜ் படிக்காத ஆள் எப்படி பைபிள் காலேஜ் பாடம் எடுக்க முடியும்? நீ புஸ்தகம் எழுதுவ. ஆனால் நல்லா கவனிங்க, அது ஏன்னா பவுலை போல நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உன்னை குறித்து எழுதியிருக்குன்னு அவர் சொன்னார்ல, அன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. படிக்க ஆரம்பித்தேன். பவுலுடைய ஊழியம் எதுவோ அதுவே என்னுடைய ஊழியம் என்று விசுவாசிக்க ஆரம்பித்தேன். தேவன் அப்படியே கிரியேஷன் வருகிறார். என கண்மான தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், யாரோ ஒருவருக்கு பதிலாகத்தான் தேவன் உங்களை இந்த திருச்சபையில் சேர்த்திருக்கிறாருங்க. அந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சவுலுக்கு பதிலாக தாவீது. நான் இப்படி சொல்லுவேன், சவுல் சாமுவேலுக்காக காத்திருந்தாங்க, ஆனால் சாமுவேல் தாவீதுக்காக காத்திருந்தான். பெருசுங்க அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம கனம் பண்ணணுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம கனம் பண்ணணும்.
எல்லாம் தேசமே யாருக்காக காத்திருக்கு? சாமுவேல் எப்படா வருவார்னு அவருக்காக காத்திருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனை ஒரு சிறுவனுக்காக காத்திருக்க வைத்தென்றால் தாவீதை தேவன் சவுலுக்கு பதிலாக தெரிந்து கொண்டதினால் அங்கே சாமுவேல் காத்திருக்க. அவன் வரும் மட்டும் என்ன செய்ய நான் புசிக்க மாட்டேன். உங்கள் அழைப்பும் அபிஷேகமும் விசேஷமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் இருந்தங்க எனக்கு ஒரு ஆசை, ஏசப்பா பைபிளில் சொல்லப்பட்ட அற்புதம் என் மூலம் நடக்கணும் ஆண்டவரே, எங்கள் சபையில் நடக்கணும். வாலிபத்தில் இருக்கும்போதே அந்த வாஞ்ச தேவன் இன்று வரைக்கும் நிறைவேற்றி கொண்டு வர்றாருங்க. அல்லேலூயா. அந்த தனியாத தாகம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர் ஆவியானவர். நீங்கள் யாருக்கு பதிலாக உங்களை கர்த்தர் ரட்சித்தார் அப்படின்னு கர்த்தரை கேளுங்க. அவரே சொல்வார், எப்பா உன்னை நான் ஸ்தேவானுக்கு பதிலாக தப்பம் ரட்சித்திருக்கேன், பேதுருக்கு பதிலாகத்தான், ரூத்துக்கு பதிலாகத்தான், எஸ்தருக்கு பதிலாகத்தான், நெகேமியாவுக்கு பதிலாகத்தான். அது எப்படி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்கு எதை குறித்து அதிகமான பாரம் இருக்கோ அவர்கள் அந்த வேலையை செய்யும்படியாகத்தான் தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அப்போ நம்ம நோக்கம் அறிஞ்சு அதுக்குரிய என்ன செய்யணும், நம்ம செயல்படும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்போ எஸ்ராவை குறித்து பைபிள் சொல்லும்போது எஸ்ராவை குறித்து என்ன பேர் கொடுக்கும்? வேத பாரகன் அப்படிங்கும். படித்து தேர்ன வேத பாரகன். 4 காரியம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ வேத பாரகனாக எஸ்ரா அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு அன்னைக்கு சரி ஒரு வேதத்தில் தேர்னவனாக இருப்பான் போல்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவனை ஏன் தேறின வேதபாரகன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு 2 புஸ்தகத்தில், அதாவது 1 நாளாகமும் 2 நாளாகமும் இன்றைக்கி தான் பிரித்தாங்க, அன்றைக்கி ஒன்றா தெரிஞ்சு ஒரே புஸ்தகத்தில் 38 புஸ்தகங்களின் சத்தியத்தையும் சொல்லி முடிச்சார். இப்படி சொல்கிறேனே, பழைய ஏற்பாட்டின் அத்தனை சம்பவங்களையும் சத்தியங்களையும் ஒரே புஸ்தகத்தில் எஸ்ராவால் சொல்ல முடிந்தது. 1 நாளாகமும் 2 நாளாகமும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு அத்தனையும் என்ன நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் அத்தனை சம்பவங்களையும் அந்த ஒரே ஒரு புஸ்தகம் 4ஆம் புஸ்தகத்தில் சொல்லுகிற அளவுக்கு அவர் தன்னுடைய இருதயத்தை செஞ்சார், பக்குவப்படுத்தி இருந்தார். அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்களை கர்த்தர் எஸ்ராவுக்கு பதிலாக கர்த்தர்களை செய்யலாம், இன்றைக்கு வச்சிருக்கலாங்க. ஏன்னா கண்மான தெய்வம் நெகேமியாவுக்கு பதிலாக கர்த்தர்களை அபிஷேகம் பண்ணிருக்கலாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே யாருக்கு பதிலாக என்னை வைத்திரோ, இந்த சபையில் கொண்டு வந்திரோ, அந்த அபிஷேகம் எனக்கு கிரியை செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பென்னிகன் குறித்து நான் கேள்விப்பட்டேன், சொல்லிட்டு அடுத்து பயந்துக்கு போகிறேன். அவர் மூலமாக நடந்த அப்படி அற்புதம் நம்ம சபையிலையும் நடக்கணுங்க. என்னங்க பதிலாகத்தானே, பதிலாக அவர் மூலம் நடந்த அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்து இந்திய தேசம் அவருக்குள்ள இந்த உள்ளே வரக்கூடாதுன்னு தடை போட்டுச்சான். தடை போட்டுச்சு, இனி வரக்கூடாதுன்னு அவ்வளவு அற்புதம். கடைசியாக அவருடைய ஜீவன் பிரிய போது ஒரு 5 வருஷத்தில் அவர் தேவ ராஜ்யத்துக்கு போக போகிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார் அவர். ஆண்டுக்கு அவனுக்கு என்னடா கடைசியாக சொன்னடா, நீ கொஞ்சம் நல்லா இருப்பா சொல்கிறா, நான் இந்தியா போகணும் ஆண்டவர் என்னாரா. இந்தியாவுக்கு தான் என்ன போட்டிருக்கு, உனக்கு தடை போட்டிருக்கோம், பாஸ்போர்ட்டை அடைச்சாச்சுப்பா, போக முடியாதுப்பா அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, எனக்கு கடைசி ஆசை இந்தியா போகணும், உம்மால் முடியணும். சரி நீ போவடானாராம். அதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று அவருக்காக மறுபடியும் தடை மாற்றப்பட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. இந்தியாவுக்கு வந்து அவர் மூலம் நடந்த அடையாளங்கள் அப்போ பயங்கரமாக நடந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த சொன்ன வார்த்தை, உங்கள் யாருக்காக ஒருவருக்கு தேவ ஆவினை சொல்கிறார் என்பதை நான் ஆவின் உணர்ந்து சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் அடுத்த தேசத்துக்காரன், என் மூலம் கர்த்தர் நடப்பிக்கிற கிரியைகளுக்காக என்ன பயன்படுத்துகிறாங்க, நான் வர முடியாது. ஆனால் நீங்கள் இந்திய தேசக்காரங்க, நான் செய்வித்த அதே ஆண்டவரைத்தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். நான் வணங்குகிற நான் பெற்றுக்கிற அதே அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. ஏன் நீங்கள் என் போல் செயல்படக்கூடாது என்று அங்கே ஒரு பெரிய கேள்வி எழுப்பினாராம். நூற்றுக்கணக்கான வாலிபர்கள், ஆண்டவரே எங்களுக்கு அந்த பெண்ணிகனுக்கு பதிலாக எங்களுக்கு அந்த அபிஷேகம் தாருன்னு கேட்டாங்களாம். கர்த்தர் தந்து தேவன் மகிமைப்படுத்தினாருங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள், யாருக்கு பதிலாக தேவன் உங்களை ரட்சித்தார், அழைத்திருக்கிறார், சபையிலே சேர்த்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுங்க. நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் அநேக தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இப்பயும் நான் போனால் சொல்லுவாங்க, ஐயா உங்களால் தான் எங்கள் குடும்பமே இன்றைக்கும் உயிரோடு இருக்குது.
செய்வினில் பாதிக்கப்பட்டு சாகிற ஸ்டேஜுக்கு போனாங்க. கர்த்தருடைய கிருபை அவளுக்கு சுகம் கொடுத்து திருச்சபையில் சேர்த்திருக்கிறார். என்ன கண்மானவர்களே, காரணம் நமக்காக அல்ல. கிறிஸ்துவம் என்பது நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் நேரம் நல்லா கதை சொல்கிறேன். ஒன்று கவனிங்க. முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டவன், ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன். அடுத்து சேத்து ஆபேலுக்கு பதிலாக, தாவீது சவுலுக்கு பதிலாக. இப்போ மூணாவது ஒன்று. இப்போ மூணாவது நபர் யார்? ஏனோஸ். இங்கிட்ட யார்? இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த ஏனோசி இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் மட்டும் விரிவாக பேசின முடிக்க. நீங்கள் அதே 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லே சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. ஆதாமும் ஆண்டவரும் உறவாடினார்கள். எத்தனை ஆண்டுகள் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் என்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துரத்தப்பட்டார்களோ அன்றையிலிருந்து ஏனோஸ் பிறக்கிற வரைக்கும் தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் எந்தவித உறவும் தொடர்பும் இல்லை. ஜனங்கள் அவர்களாய் வாழ்ந்து விட்டார்கள். தேவனை குறித்த அறிவு இல்லை. ஆனால் ஏனோஸ் எப்ப பிறந்தானோ வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோஸ் பிறந்தபோது நூற்றாண்டுகளாக தேவனுக்கும் தேவ மக்களுக்கும் இருந்த அந்த தடைச்சுவர் தகர்க்கப்பட்டு மறுபடியும் தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு, ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த கர்த்தர் ஏனோஸை உலகத்தை பிறக்க பண்ணாருங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே வாங்க, இயேசுக்கு வாங்க. ஏன் இயேசு ஒப்பிட்டுப்படுத்தோம்னா, பாவத்திற்கு அன்றைக்கு வரைக்கும் நிரந்தர பலி கிடையாது. ஏதோ பலிகள் உண்டு. அந்த பலிகள் மனிதனுடைய இருதயத்தை பூரணப்படுத்தல. ஒட்டுமொத்த பாவத்திற்கும் இயேசு தன்னுடைய சரீரத்தை பலியாக தந்து அவர் நமக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மகிமையான உறவை தம் இரத்தத்தின் மூலம் அவர் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. அல்லேலூயா. இப்படி நான் சொல்லுவேன். இப்போ கவனிங்க, இந்த தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது எதற்கு இங்கிலீஷில் படித்து பார்த்தா அதில் ஆராதனை ஒர்ஷிப்னு போட்டிருக்கும். அப்பொழுது மனுஷன் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ ஆராதனை என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. அல்லேலூயா. 168 மணி நேரம் தேவன் நமக்கு தந்துக்கிறாருங்க. எத்தனை மணி நேரம்? 7 நாளில் கணக்கு போட்டு சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 168 மணி நேரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த 168 மணி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் செலவழிக்க நம்மளால் முடியலன்னா நம்ம எப்படிங்க தேவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னையும் அபிஷேகம் எப்படி சொல்ல முடியும்? என கண்மானவர்களே, ஆராதனை என்பது ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்குதான் ஆராதனை. அல்லேலூயா. 4 விதமான ஆராதனை இருக்குது. எபிரேயர் 12:28 பிரியமான ஆராதனை, ரோமர் 12:1 புத்தியுள்ள ஆராதனை, ஏசாயா 29 வீணான ஆராதனை, மத்தேயு 4 அவர் ஒருவருக்கே ஆராதனை. அழகு 4 வித ஆராதனை இருக்குது. யோவான் 4 ஆவியோடும் உண்மையோடு அவரை செய்யணும், ஆராதிக்கணும். அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும்னு இருக்குது. இப்போ ஆராதனைக்குரிய ஒரே ஒரு காரியத்தை மாற்ற நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது இந்த சமாரேஸ்வரி கர்த்தரை பேசிக்கிட்டு இருக்கா. எதை குறித்து? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் கவனிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். இப்போது 12 கோத்திரம் 2ஆக பிரிஞ்சிச்சு. 10 கோத்திரம் ஒன்றாகும், 2 கோத்திரம் தனியாகும். இந்த யூதா பென்யமீன் 2 கோத்திரத்துக்கு தலைமை வகிக்கிறது யூதா. இந்த 10 கோத்திரத்துக்கு தலைமை வகித்தது எப்ராயிம். நல்லா கவனிங்க. இந்த 10 கோத்திரத்துக்கு தலைமையானது என்னது? எந்த கோத்திரம்? எப்ராயிம். எப்ராயிம் கோத்திரத்துக்கு கீழே தான் இந்த 10 கோத்திரம் இருக்குது. இங்கே யூதா கீழே 2 யூதாவும் பென்யமீனும். அதனால தான் ஓசியா புஸ்தகத்தில் வர எப்ராயிம்னு கர்த்தர் சொல்கிறார்ல, அது எப்ராயிம் குறித்து இல்லை, இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேருடைய காரியத்தை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த யூதர்களுக்கு ஆலயம் இடிக்கப்பட்ட போது ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கே சமாரியர்களுக்கு இவர்களுக்கு ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இவருக்கு திராணி இல்லை, பணமும் இல்லை. அதனால் இவங்க இங்கிருந்து நேராக போய் ஆலயம் இருக்கிற இடத்துல தொழுது கொண்டு திரும்பி நேராக வீட்டுக்கு வருவாங்க.
இவங்க பிதாக்களவே கற்றுக் கொடுத்தாங்க. ஆராதனைக்கு எங்கே போகணும்? அந்த மலைக்கு போனதான் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் அப்படிங்க. அப்போ தான் கத்த சொன்னார், இல்லை மலையில் மாத்திரம் இல்லைப்பா, எங்கும் பிதாவை தொழுதுகொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கும் தொழுது கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்தை மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மதுரையிலிருந்து உங்களுக்கு குடும்ப ஆராதனைக்கு வரப்போகுது. என்ன அப்படி பார்க்கிய? நாங்கள் வந்ததே பெருசு நினைக்கிறேன். ஒரு சாட்சியை நம்ம ஏன் கேட்கோம்? வேதாகமத்தில் இவங்கெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற யாவருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல் ஜோசப் ஒருத்தர் இருந்தார், முழங்கால் திண்ணைக்கு இருக்கார். அவர் ஒரு புள்ளி விவரம் சொன்னார். நாங்களாம் அதெல்லாம் அப்படியே அதை வாஞ்சித்து ஜெபிக்கிறவங்க, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் பெங்களூர்லேருந்து ஆராதனைக்காக சென்னைக்கு வாரம் வருது. எத்தனை குடும்பம்? 500 குடும்பங்கள் வருகிறது. அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏன் பெங்களூரில் இல்லாத சபையா, அங்கே போங்க. ஏன்னா அந்த பாஸ்டர் இருக்காரு. அவங்க சொன்னாங்களாம், இல்லை பாஸ்டர், எங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் காரில் ட்ராவல், அதை பற்றி ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க, எங்களுக்கு இதுதான் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் போக 6 மணி நேரம், வர 6 மணி நேரம், 12 மணி நேரம் செலவழித்து வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போகிறாங்க. அல்லேலூயா. அப்படிங்கும்போது மதுரையில் நீங்கள் வரமாட்டாங்களா? சேபா தேசத்தில் இருக்கிற ராஜஸ்ரீ எங்கே வந்தா? எருசலேமுக்கு சாலமோன் ஞானத்தை கேட்க வந்தால. அப்போ இங்கே தேவன் நடப்புகிற கிரிகளை பார்த்து தூரதர்சனத்தை கற்று கொண்டு வர மாட்டாரா? அல்லேலூயா. கவனிங்க, ஆராதனை என்பது என்ன? அதாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு, அதுதாங்க ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்படி சொல்லுவேன், அதாவது ஆராதனைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பேன். அதாவது 10 குஷ்டரோகிகளை ஏன் சுகம் பார்க்கினாரா? அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருத்த மாத்திரம் வந்து சுகமானதுக்கு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு என்ன செஞ்சானா? ஸ்தோத்திரம் செலுத்தினா அப்படிங்க. அப்போ 10ல் 1, 9 பேர் வரல. ஆனால் இந்த கடைசி காலத்தில் 10 பேருக்கு தேவன் அற்புதம் செய்தால் 20 பேரை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்ம வாஞ்சிப்போங்க, நம்ம வாஞ்சிப்போம். விஷயத்துக்கு வர்றேன். அப்போ புதிய சகாப்தத்தை ஏனோஸ் உருவாக்கினார். இங்கே இயேசு கிறிஸ்து புதிய சகாப்தத்தை உருவாக்கினார். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, 10 கட்டளைகளை நம்ம கை கொள்ளணுமா, கை கொள்ள வேண்டாமா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணுமா, கை கொள்ள வேண்டாமா? அது சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமா, கை கொள்ள வேண்டாமா? சொல்கிறேன் சரி. நியாயப்பிரமாணம் நாம் கை கொள்ள வேண்டுமா, கை கொள்ள வேண்டாமா? சொல்லுங்க. கை கொள்ளணுமா, வேண்டாமா? வேணுமா? எங்கள் நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணணும். ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், பலிகள்லாம் செலுத்தணும். அப்போ நம்ம கை கொள்ள வேண்டாமா? வேண்டாம். நான் கவனிங்க, அதாவது அப்போ நியாயப்பிரமாணம்ன்ற என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி முடித்தது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. 10 கட்டளையில் 3 பிரிவை கர்த்தர் பிரிக்கிறாரு. தேசம் பின்பற்ற வேண்டிய கட்டளை, சமுதாயம் பின்பற்ற வேண்டிய கட்டளை, வழிபாடு அதாவது ஆராதனை சம்பந்தப்பட்ட கட்டளை. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று தேசம் பின்பற்ற வேண்டிய கட்டளை, இன்னொன்று சமுதாயம் பின்பற்ற வேண்டிய கட்டளை, இன்னொன்று வழிபாடு ஆராதனை சம்பந்தப்பட்ட கட்டளை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதை முடித்தார்னா இந்த மத வழிபாடு ஆராதனை சம்பந்தப்பட்ட கட்டளையை முடித்தார ஒழிய இன்றைக்கும் தேசம் பின்பற்ற வேண்டிய கட்டளை உண்டு, இன்றைக்கும் சமுதாயம் பின்பற்ற வேண்டிய கட்டளை உண்டு. அல்ல சொல்லுமா? 10 கட்டளையில் ஓய்வு நாளை தவிர மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் புதிய ஏற்பாடு எழுதி வச்சிருக்காருங்க. அல்லேலூயா. நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க, 10 கட்டளையில் யூதர் ரவிமார் செஞ்சாங்கன்னா அது ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்ன உபாகமோ ஆக 5 புஸ்தகத்துலேயும் 10 கட்டளைக்கு விளக்கம் கொடுத்தா 613 கட்டளை வருமா? எத்தனை கட்டளை? 613. இந்த 613 கட்டளையை 2ஆக பிரிக்காங்க. 248 கட்டளை செய்யக்கூடிய கட்டளை, 365 கட்டளைகள் செய்யக்கூடாதகள் கட்டளை. செய்யக்கூடாதது 365, செய்யக்கூடியது எது? 248. எப்படி வாங்க? 10 கட்டளையில் 2 கட்டளை செய்ய வேண்டியது, 8 கட்டளைகள் செய்யக்கூடாதது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சொல்லுனேன்? 4, 5 செய்யணும், 4வது கட்டளையும் 5வது கட்டளையும் செய்யணும்.
உன் தேவனாய் கர்த்தரை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5 உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாங்க. மற்ற 8 கட்டளை கூடாது, செய்யக்கூடாது. அப்போ ஆராதனைக்கு வருகிற நாம் தேவன் நமக்கு விதித்த பிரமாணத்தை கை கொள்ளாமல் நாம் கர்த்தரை ஆராதிப்போமானால் அந்த ஆராதனை வீணான ஆராதனை என்று ஏசாயாத்திற்கு நம்மை எச்சரிக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆராதனைக்கு வருகிற நாம் எப்படி வரணும் அப்படின்னா, இப்போ படிங்க, நான் முடிச்சிருந்தேன். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அப்போ நீங்கள் நானும் யாருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், யாரை பிரியமாய் ஆராதிக்கிறோம் என்றால் நமக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்கு பிரியமாக நம்ம ஆராதனை இருக்க வேண்டும். அல்லேலூயா. என கண்மானவர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை என் புண்ணியத்தை சொல்லி வருவார்கள் என்று தேவன் நம்மை குறித்து மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாருங்க. என கண்மானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இந்த உலகத்தில், மறுபடியும் சொல்கிறேன், வெளியே திருச்சபைக்கு வெளியே நடக்கிற எந்த ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிப்பது இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், எங்கள் சபைக்கு ஒரு 3 லேடிஸ் வந்தாங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை, வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க, வாலிபர் முகாம் திருச்சியில் நடக்கு பாஸ்டர், நீங்கள் உங்கள் வாலிபர்களை அனுப்புங்க. நான் சொன்னேன், திருச்சபைக்கு விரோதமாய் திருச்சபையை சார்ந்து செய்யாத எந்த ஊழியத்தையும் நான் அங்கீகரிக்காதவன். தயவு செய்து இனிமேல் வரானா பாப்பா, டீ வேணா டீ சாப்பிட்டு போ, தண்ணி வேணா தண்ணி சாப்பிடு, இனிமேல் செய்ய நீ வராத. காரணம் என்ன? இன்றைக்கு 5 வகை ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்ததற்கு திருச்சபை ஊழியத்தை வளர்ப்பதற்காக. ஆனால் என்ன கொடுமையான காலம்னா, இந்த 4 ஊழியமும் சேர்ந்து எதை நசுக்குகிறது? சபையின் ஊழியத்தை நாசமாக்குறது, நசுக்குகிறது. என கண்மானவர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், திருச்சபை தேவன் ரத்தத்திலே உண்டாக்கப்பட்ட திருச்சபை. ஆகினால் நீங்கள் ஆராதிக்க எங்கே வரணும் அப்படின்னா, வீட்டில் ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாம். மற்ற நாட்களிலே வீட்டில் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். மற்ற நாட்களிலே ஆராதனைக்கு எங்கே வரணும்? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆபகுக்கு 2, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நான் சொல்லி முடிச்சிருந்தேன், நல்லா கவனிங்க. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, நான் முடிச்சிருந்தேன், 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ எப்படி சுகமானாலாம் சொல்லுங்க? இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டு சுகமானால். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆராதனை, இந்த திருச்சபையில் நடக்கிற ஆராதனையில் ஒவ்வொரு வாரமும் தேவன் அற்புதங்களையும் அடையாளம் கர்த்தரே செய்ய போகிறாரு. ஏன் அப்படின்னா, இங்கே என்ன இருக்கு? ஏசாயா தரிசனம் பார்க்குறான், ஆலயம் முழுவதும் தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலான செஞ்சு நிறைந்திருந்தது. கவனிங்க, ஆலயத்தில் ஆண்டுடைய வஸ்திர தொங்கல் இருக்குங்க. இங்கே தாங்க வஸ்திர தொங்கல் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே வந்தால் தான் தேவன் உங்களுக்கு சுகம் தருவார். நீ ஆராதனைக்கு வந்தால் தான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது வெளியிலே செய்யப்பட எந்த ஊழியத்தையும் ஊக்குவிக்காதீங்க, எங்கேயும் போகாதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் ஊழியக்காரை தவிர வேற யாரையும் இன்க்ளூடிங் மீ ஏற்றுக்கொள்ளாதீங்க. நான் வந்தேன்னா பாஸ்வேர்டோட வரணும் வீட்டுக்கு. ஒரு நல்ல ஊழியக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்த விஷயம் போய் பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை காமிச்சார் பிரதர், எங்கள் பாஸ்டர் காமிச்சாருப்பா. எங்கள் சபையில் ஒரு பெரிய பணக்கார சபைக்கு வந்தார், பெரிய கோடீஸ்வரன். அவர் இந்து தெய்வத்தில் இருக்கும்போது யாருமே அவரை கண்டுக்கிடலை. ஆனால் எங்கள் சபைக்கு வந்த பிறகு அவர்கிட்ட போகாத ஊழியக்காரங்களே இல்லை. செவ்வாசிற்கு அத்தனை ஊழியக்காரர்களும், இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்துக்குள் மரித்த அத்தனை பேரும் அவரை போகிறாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால் சர்ச்சைக்கு வந்தாங்க. ஏசுகிட்ட வந்தால் குழந்தை கிடைக்குன்னு ஒருத்தர் சொல்லி வந்தாங்க. அத்தனை பேரும், பிரதர் உங்களுக்காக நான் 21 நாள் பாஸ்டிங் போகிறேன் பிரதர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசு கணேசன் உங்களுக்கு தருவார். இவர் போகிறது எங்கள் சபைக்கு போகிறாரு. ஆனால் இன்னொரு பாஸ்டர் சொல்லார், உங்களுக்கு எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன்? 21 நாள். ஒருத்தர் 40 நாள் உங்களுக்காக டெய்லி. அவர் சொன்னாராம், வந்துட்டே இருந்திருக்காங்க. கடைசி சொல்லியிருக்கிறாரு, எங்கள் பாஸ்டர் ஜெர்மனிக்கு அற்புதம் தான் நடக்கட்டும், இல்லைன்னா அற்புதமே எங்களுக்கு தேவையில்லை. அப்படி சொல்லுவீங்களா? சத்தம் வரமாட்டுங்க. கவனிங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, கணவனும் மனைவியும். அவர் சொன்னதுனால சொல்கிறேன், ஏம்மா நம்ம குழந்தை இல்லை, இவ்வளோ சொத்து இருக்குது, ஏசு குழந்தை தருவாருங்காங்க, அதனால் நம்ம சர்ச்சுக்கு போவோம், குழந்தைய வாங்கிட்டு நினைச்சிடுவோம், நின்றுக்கிடுவோம். நான் சொல்கிற ஆள் இன்றைக்கி ஜவாசிகள் இருக்குது, இன்றைக்கி சாட்சியாக இருக்குது, நின்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. 4 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. அப்புறம் திரும்ப 4ஆவது வருஷம் திரும்ப எடுத்துருக்காங்க 2 பேரும். ஏம்மா குழந்தை இல்லைன்னா பரவாயில்லம்மா, உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ள
ஏசப்பா நமக்கு உதவி செஞ்சுருக்கிறோமா. நல்ல வேலை இத்தனை வருஷமாக மற்ற தெய்வங்களை, தெய்வம் அல்லாதவங்களை தெய்வம் நம்பிட்டோமே, இன்றைக்காவது உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ள ஏசப்பா உதவி செஞ்சார். நம்ம குழந்தையே திரட்டாலும் பரவாயில்லம்மா, இயேசுவை கண்டுகொள்ள உதவி செய்தாரேன்னு நினச்சி அவங்க சர்ச்சைக்கு வந்தாங்க. அந்த மாதம் கன்சீவ் ஆகி இன்றைக்கி 2 குழந்தை இருக்குங்க அவளுக்கு. அந்த குழந்தைக்கு பிறகு சொன்னபோது அவர் சொல்கிறாரு, அது சொல்கிறார், நாங்கள் வந்து குழந்தைக்காக தான் கத்தர்கிட்ட வந்தோம், 4 வருஷம் வந்து எங்களுக்கு குழந்தை தரல, அப்போ திருமணம் பண்ணோம், உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள ஏசப்பா உதவி செஞ்சார், இவங்களுக்கு குழந்தையே வேணாலும் பரவாயில்ல, கத்தரை பிடித்து கொள்ளுகிற, கத்தரை ஆராதிக்கிற கிருபையை தந்தார்னு நினச்சோம். அன்றே தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் சில அற்புதத்தை தாமதம் பண்ணுறால் அதிலேயும் ஒரு மகிமையான நோக்கம் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் எதற்காக கத்தரை ஆராதிப்பதற்காக இப்படி சொல்லி முடிக்க, இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம், அதாவது மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் உள்ள பிரிவை போக்குவதற்கு கர்த்தர் ஏனோசை பிறப்பித்தார். மனுக்குலத்துக்கும் தேவனுக்குள் நிரந்தரமான உறவை பிறப்பிக்க இயேசுவை அனுப்பினார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத காரியத்தை நடப்பதற்காகவே தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும்.